இளையராஜா அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கணும், அப்பெல்லாம் எதுவுமே சொல்லலை. ஆனால் இப்போ வந்து கேஸை போடுறாரு, இதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு அழுதுகிட்டே சொல்றாங்க. ஏன் ஆசீர்வாதம் வாங்கும் போதே அப்போ இளையராஜா அவர்கள் சொல்லியிருந்திருக்கலாமே சார். முதல்ல ஒருத்தருடைய படைப்பை நீங்க அவர் அனுமதித்தாலும் கூட அதுக்கான விலை இல்லாமல் பயன்படுத்துவது என்பது அவர் தடை விதிச்சிட்டார்ல. அப்புறம் மறுபடியும் பழக்கத்துக்காக ஒரு பழகின இடத்துல வரக்கூடிய ஒரு புள்ள வந்து ஆசீர்வாதம் வாங்குது, காலில் விழுகுது அப்படின்னா ஆசீர்வாதம் மட்டும்தான் கொடுப்பாரு. அந்த பாடலுக்கான கட்டணம் என்பது தனி, ரெண்டுக்குமான வித்தியாசம் இல்லை. இப்போ நீங்கள் நான் புரிதலுக்காக சொல்கிறேன், ஒரு கவிஞன் வந்து ஒரு புத்தகம் எழுதுறான், சரி, நம்ம அதை வந்து 500 ரூபா கொடுத்து ஒரு 200 ரூபா கொடுத்து அந்த புத்தகத்தை வாங்குறோம் அப்படின்னா அது அறிவின் விலையா? இல்லை, அச்சடிச்சது அந்த அது பிரிண்டிங் காஸ்ட், பேப்பர் காஸ்ட், அதில் பண்ணியிருக்க டிசைனிங், புத்தக வடிவாக்கத்திற்கான பணத்தை நாம் தருகிறோம். ஒருத்தனுடைய கிரியேட்டிவுக்கு நம்ம பணம் கொடுக்க முடியுமா? இல்லை சார், கற்பனைக்கு விலை கிடையாது, விலை கிடையாது. அதனால ஒரு படைப்பாளி தான் உருவாக்கிய ஒரு புதிய சிந்தனைக்கு அவர் காப்பிரைட் கேட்கிறாரு, காப்புரிமை கேட்கிறார். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி.